எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரீன் செஃப் சேனலில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாழைக்காய் சிப்ஸ் பாருங்கள், அது ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு நாங்கள் 2 வாழைக்காய் எடுத்துருக்கோம். நீங்கள் நிறைய சிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நிறைய வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு கடாயில் நல்லா பொரியிற அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா சுட வச்சிடலாம். நல்லா இருக்கட்டும். இப்போது இந்த வாழைக்காயை நம்ம மேலேயும் கீழேயும் இந்த மொனை நாங்கள் கட் பண்ண மாதிரியே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கேரட் துருவுறது உங்களுக்கு இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் நம்ம கேரட் துருவோம். ஸோ இதிலே நம்மளுக்கு ஒரு பிளேடு இருக்குது, இன்னொரு பிளேடு பாருங்கள். இந்த பிளேடில் தான் நம்ம இந்த பிளேட் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேட்லேயே நம்ம தோல் கூட சீவிக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு நாங்கள் செய்கிற மாதிரி நீங்களும் சீவி தோல் கூட சீவிக்கலாம். இல்லை இதில் எனக்கு சரியாக தோல் சீவு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா பீலர் இருக்கோன்னே அவங்க வீட்டில் தோல் சீவுறது இது பாருங்கள், இந்த மாதிரி உங்கள்கிட்ட வீட்லேயும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம தோல் சூப்பராக சீவிடலாம். இப்போ தோல் நம்ம சீவி எடுத்துக்கலாம். நாங்கள் 4 தடவை போட்டு பொரித்து எடுத்தோங்க 2 வாழைக்காய்க்கு. ஆனால் எல்லாத்தையும் ஒரே தடவை போட்டு பொரிச்சு எடுக்குது முடியாது இல்லையா, அதனால் இப்போ நாங்கள் சீவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேடில் தான் நம்ம திரும்பியும் போட்டு சீவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அந்த பிளேடில் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக இந்த வாழைக்காயை வச்சு நாங்கள் சீவுற மாதிரி நீங்களும் சீவிட்டிங்கன்னா இந்த எண்ணெய்க்கு முன்னாடி வச்சு சீவிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சீவிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது அதில் மேலேருந்து அப்படியே கீழே கரெக்டாக அந்த எண்ணெயில் விழுந்துடும். இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எண்ணெய் என் மேலே தெரிக்குது, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நான் இப்போ தான் பிகினர், இப்போ தான் சமையலே கற்றுட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தனியாக இந்த மாதிரி ஒரு சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெயிலே டேரெக்டாக பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணலாம். நாங்கள் எண்ணெயிலே அப்படி டேரெக்டாக பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த கலர் சூப்பராக வருது, அந்த ஷேப்பு எல்லாமே வருது. இப்போது ஃபஸ்ட்டு போட்டோடனே பபிள்ஸ் நிறையா இருக்கும். பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கின பிறகு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வெந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கலர்லாம் மாறி நல்லா வெந்த மாதிரி தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் எடுத்துடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வாழைக்காய் சிப்ஸ் வந்துருச்சு. இன்னும் முடியலை, நம்ம உப்பு கடைசியில் சேர்க்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொன்ன 4 தடவை நாங்கள் போட்டு எடுத்தோன்ட்டு இதே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா சீவிட்டு அந்த நிறம் மாறிட்ட பிறகு எடுத்துடலாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதோடு நம்மளுக்கு முடியலைங்க வேலை. இன்னும் ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, நம்ம பொரித்து எடுத்திருந்தாலும் அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சிப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு அந்த மிக்சிங் பவுலில் நல்லா நம்ம குலுக்கிக்கலாம். ஸோ அந்த உப்பு எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிப்ஸுக்கு உப்பு அது தேவையான அளவு உப்பு கிடச்சிருங்க. ஓகே, அவ்வளோதான், நம்மளுடைய சிப்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.